ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். அதாவது இப்போ 6வது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஜூன் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. நிறைய கிரக பயிற்சிகளும் கிரக சேர்க்கைகளும் இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதம் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாளானது வரப்போகுது. அது என்னைக்குன்னா ஜூனுடைய 14ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசியுடைய 31ஆம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையானது வருது. ஆக்சுவலி இந்த வைகாசியில் ஃபஸ்ட்லேயும் அமாவாசை வந்தது, வைகாசி முடியக்கூடிய நாளன்னைக்கு அமாவாசை வருது. ஸோ இந்த வைகாசி மாதத்தில் இந்த டைம் 2 அமாவாசை வந்திருக்கு. இப்பேற்பட்ட இந்த அமாவாசையில் கிரகங்கள் மாறுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பட்ட கஷ்டம்லாம் இந்த அமாவாசையிலேருந்து தீரப்போகுதா, நல்ல காலம் பிறக்க போகுதா அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசிக்காரங்களாக இருக்கிறவங்க இந்த ஒரு வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்களாலும் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து தாக்கங்கள் ஏற்படும். அதனால் இந்த அமாவாசை தாக்கங்களை ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி நிறைய பேருக்கு சிவன்மலை கோவில் பற்றி தெரியாமல் இருக்குது. முதல்ல இந்த கோவில் பற்றி சில சுவாரஸ்யமான தாள்களை சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை அப்படிங்கிறது காங்கேயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோவில். இந்த கோவிலுடைய ஸ்பெஷலே இங்கே இருக்கக்கூடிய முருகர் தான். முருகர் பக்தருடைய கனவுல திடீரென ஒரு பொருளை குறிப்பால் உணர்த்தி அதை உத்தரவு பெட்டியில் வைக்க உத்தரவிடுவார். அந்த மாதிரி சொல்லக்கூடிய பொருள் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும். அப்படி வைக்கக்கூடிய பொருள் இது வரைக்கும் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு. அது நல்ல விதமாகவும் இருக்கும், கெட்ட விதமாகவும் இருக்கும். இதிலிருந்து என்ன தெரியுது, முருகர் அடுத்து நடக்கிறத நமக்கு சொல்கிறாரு. இது விவசாயிகளுக்கு மக்களுக்கு பெருமளவு யூஸ்ஃபுல்லாகவே முருகர் செய்துட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். கலியுகத்தில் இந்த அதிசயம் இன்றும் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்குமே நடந்துட்டுருக்கு. அது எப்படி நடக்குதோ அது போல தான் கிரகங்களாலேயும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ராசிக்கு இப்படி தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. அதனோட அடிப்படையில் தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது இப்போ குறிப்பிடப்படுது. ஸோ இந்த வைகாசி அமாவாசையில் கிரகங்கள் எப்படி அமைகிறது, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான தாக்கங்களை எதிர்கொள்ள போகிறீங்க, அதோடு இந்த அமாவாசையில் பரிகாரம் ஏதாவது செய்தால் நன்மை நடக்குமா அப்படிங்கிறது எல்லாமே சொல்ல போகிறேன். ஏன்னா அமாவாசைங்கிறது நிறைய பேர் முன்னோரை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளுன்னு மட்டும் நினைக்கிறோம். இந்த நாள் முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்த நாளும் கூட. அதனால் பரிகாரமும் இந்த நாளில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ என்ன பரிகாரம் செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன நன்மை நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை ஷேர் பண்ணுறேன். முதல்ல பலனை ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் வீடியோவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் இந்த டைம் ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி தாங்க இந்த அமாவாசையில் உங்களுக்கு நேரம் வந்திருக்கு. இந்த அமாவாசையில் உங்களுக்கு நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்ல நேரம் என்று சொல்லப்படுவதுக்கு மெயின் காரணமே குரு பயிற்சி தான். குரு பயிற்சி நடந்ததோடு இந்த அமாவாசை வர்றதுனால இந்த டைம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது பயங்கரமாக இருக்குது. இந்த அதிர்ஷ்ட டைமை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இந்த அதிர்ஷ்டத்தோடு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் குறிப்பிடப்படுது. மெயினாக நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்கிறதாக இருந்தால் இந்த டைம் அந்த காரியத்தை செய்யுங்க. ஏன்னா இந்த டைம் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
கிரகங்களால் உங்களுக்கு பெருமளவு வெற்றி கிடைக்கும். மெயினாக குருவால் உங்களுக்கு நிறைய வெற்றி கிடைக்கும். குருவால் வெற்றி கிடைக்கிறதுக்கான டைம் இது. அதனால் இந்த டைமை வந்து கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது செய்கிற மாதிரி வந்து இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கான நேரமும் இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா குரு யோக டைமில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது மெயினாக வந்து குறிப்பிடப்படுது. அதனால் புதிய விஷயம், அதாவது திருமணம் போன்ற விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலும் இந்த டைம் வந்து செய்து கொள்ளுங்க. அதுக்கெல்லாம் நல்ல நேரம் இதுதான் என்பதை குறிப்பிடப்படுது. மெயினாக இந்த வைகாசி அமாவாசையில் உங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இறுதியில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். அவரோடு புதன் சூரியன் ஆகிய கிரகங்களும் இணைகிறாங்க. எனவே புதத்திய சுக்கிர யோகமும் புதத்திய யோகமும் உருவாகுது. ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அதனால் எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்கிறதுக்காகவே நீங்கள் ரொம்பவே வந்து சுறுசுறுப்பாக இந்த டைம் வந்து செயல்படுங்க. உள்ளத்தில் நினைத்ததை உடனுக்குடனே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். அதுக்கான பொன்னான நேரமாக இந்த நேரம் அமையும். அதனால் இந்த நேரத்தை வந்து முழுசாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வைகாசி அமாவாசையில் சுக்கிரன் மிதுன ராசியில் இருப்பார். உங்கள் ராசிக்கு 6வது இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வரும்போது தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்தபடி இல்லத்தில் கூட நல்ல சம்பவங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பதவி உயர்வு வந்து கிடைக்கும். தலைமை பதவிகள் தானாக வருவதற்கு அறிகுறி தென்படுது. அதனால் இந்த மாதிரி அறிகுறி தென்படும் போது அதற்கேற்ப சுறுசுறுப்பாக செயல்படணும். மெயினாக பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெறும். உங்கள் வியாபாரத்தில் கூட விஐபிகள் வாடிக்கையாளர்களாக மாறுவாங்க. இந்த மாதிரி பல அதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். அதோடு இந்த அமாவாசையில் சொந்த வீடான மிதுன ராசிக்கு புதனும் வராரு. தனாதிபதியான புதன் தனஸ்தானத்திற்கு வரும்போது தனவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். அதோடு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குதூகலம் தரக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடைபெறும். வியாபாரம் வெற்றி நடைபோடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வோடு கூடிய பதவிகள் வந்து வரலாம். அதோடு உடல்நல சீராகும். உயர்மட்ட அதிகாரிகளுடைய பழக்கத்தால் பல நல்ல செயல்களை செய்து முடிப்பீங்க. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. அதனால் அந்த யோகத்தை பயன்படுத்தி வாங்குங்க. அதோடு இந்த அமாவாசையில் சுக்கிரன் வர்றதுனால அங்கு குருவோடு இணைந்து சஞ்சரிப்பார். இந்த முரண்பாடான கிரக சேர்க்கை உங்களை பொறுத்தவரை நன்மையாகவே இருக்கும். திடீரென நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். வியாபார வெற்றி நடைபெறும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நீங்கள் புதிய கிளை தொடங்குறதாக இருந்தால் தாராளமாக வந்து தொடங்கலாம். அப்படி நீங்கள் தொடங்கக்கூடிய கிளை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பை பெறும். அதனால் புதிய கிளையை தொடங்கிறது, இந்த மாதிரி புது விஷயங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். இப்போது உங்களுக்கு அமாவாசை பரிகாரத்தை சொல்ல போகிறேன். அமாவாசைங்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, முன்னோர்களை வழிபாடு செய்கிறது அது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த நாளில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது தான் முதல் விஷயம், அது ஓகே. அதை தவிர்த்து இந்த நாளில் பரிகாரமும் செய்கிறது ரொம்ப நல்லது. அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கும். அதனால் அமாவாசை அன்னைக்கு பரிகாரம் செய்தால் அது ரொம்பவே பலிக்கும். உங்களுக்கு குலதெய்வ சாபம் இருந்ததுன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு உங்கள் ரிஷப ராசிக்காரங்க பிளான் பண்ணி குலதெய்வ கோவிலுக்கு போங்க. அங்கே போய் குலதெய்வ கோவிலில் பொங்கல் வைத்து பொங்கலை வந்து குலதெய்வத்துக்கு படைத்து எறும்புகளுக்கு தானமாக அதை வந்து வைங்க. இந்த ஒரு விஷயத்தை செய்திங்கன்னா குலசாபம் இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கோ. குலசாபம் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை ரிஷப ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் செய்திடுங்க. ஒருவேளை நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது, உங்களுக்கு சூழ்நிலை அந்தளவுக்கு ஒத்து வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது உங்கள் இஷ்ட கோவிலுக்கு போங்க. அங்கு போய் குலதெய்வத்தை நினைத்து பொங்கல் வைக்கிற மாதிரி வைத்து அங்கு எறும்புகளுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு உங்கள் கையால் தானம் கொடுக்கறது தான் மெயின் விஷயம். அதை நீங்கள் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சாபங்கள்லாம் வந்து நீங்கும்.
முடிஞ்ச அளவு குலதெய்வ கோவிலுக்கு போங்க. முடியாத பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய இஷ்டதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வைங்க. குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைச்சா குலசாபம் நீங்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசையில் செய்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்குவதை நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.